முன்னேறிய தூத்துக்குடி மீண்டும் கனிமொழி என்னெல்லாம் முன்னேற்றம் நடந்திருக்கீங்க? இங்கே திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்த பிறகு மிக முக்கியமான ஒன்று ஸ்டெர்லைட் மூடப்பட்டிருக்கு. சுற்றுப்புற சூழலும் இந்த மண்ணும் இங்கே இருக்கக்கூடிய மக்களும் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தது ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை, கார் தொழிற்சாலை வின்ஃபாஸ்ட் இங்கே தொடங்கப்பட்டிருக்கு. வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்கான இன்னொரு கார் தொழிற்சாலையும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு டைடல் பார்க் கொடுத்துருக்காங்க. அதே போல் கோயில்பட்டியில் ஒரு டைடல் பார்க், இன்னொரு நியூ டைடல் பார்க்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் அவர்கள் ஒரு மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் கிளஸ்டர் 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று பாம் ப்ராடக்ட்ஸ், பனை பொருட்களை ஆய்வும் செய்து அதை மதிப்பு கூட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கான ஒரு மையமாக அது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதே போல் கடலை மிட்டாய், அது புவிசார் குறியீடு இருக்கக்கூடிய கோயில்பட்டி கடலை மிட்டாய், அதை இன்னும் ஒரு மார்க்கெட்டிங்க்கு சரியான வழிமுறைகளை கொண்டு ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணி அதையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த மார்க்கெட்டை விரிவுபடுத்துறதுக்காக அது ஒரு மையம் அறிவிச்சிருக்காங்க. அதனால் இப்படி ஏர்போர்ட் விரிவாக்கம் பணிகள் நடந்துகிட்ருக்கு, விரைவில் முடிய போகுது. போர்ட்டுக்கு இன்னைக்கு 7,000 கோடிக்கு ஆழப்படுத்தக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கு. குலசேகரப்பட்டினம் ரொம்ப நாளாக திராவிட முன்னேற்றக் கழகம் முன்வைத்து கொண்டிருந்த அந்த கோரிக்கை, குலசேகரப்பட்டினம் ராக்கெட் லான்ச்சிங் பேட், அதுவும் அறிவிக்கப்பட்டு இனாகுரல்